அம்மா, உங்க புள்ளைக்கு எது நல்லதோ, உங்க குடும்பத்துக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் சொன்னேன். நீ நல்லது நினைச்ச வரைக்கும் போதும். எனக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. நாளைக்கு வெற்றி ஏன் புள்ளையா இல்ல உன் வீட்டு மாப்பிள்ளையான்னு நானும் பாக்குறேன். தம்பி, நான் உங்க அம்மாவை எதிர்த்து பேசுறதுக்காக அப்படி பேசலப்பா. இந்த அடிதடி போலீஸ் கேஸ் இதெல்லாம் போதும்பா. ஹலோ அக்கா, அந்த ரங்கநாயகி மீனாட்சி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போறாங்கக்கா. வெற்றி அந்த பொம்பளைய கண்டிப்பா நாளைக்கு அடிக்கத்தான் போறான். அப்படியாடா? ஆ சரி, நீ அந்த பக்கமே சுத்திட்டு இரு. அங்க வேற என்ன நடந்தாலும் உடனே எனக்கு அப்டேட் பண்ணு. சரிக்கா. சரிடா. இந்த பிரச்சனை சண்டை இதெல்லாம் போதும்பா. வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லாம இருந்தாதான் ஒரு நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதியை கொஞ்ச நாள் நீங்க அனுபவிச்சு பாத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த ரவுடித்தனம் பக்கம் கூட நீங்க தலை வச்சு படுக்க மாட்டீங்க. ஆமா வெற்றி, இதெல்லாம் வேண்டாம். இப்பதானே எங்க அம்மா கிட்ட நீ சொன்ன இந்த அடித்தடிக்கெல்லாம் போக மாட்டேன்னு. இதெல்லாம் விட்டுரு வெற்றி. தம்பி, எங்க சுயநலத்துக்காக இப்படி பண்றோம்னு நினைக்காதீங்கப்பா. எல்லாம் உங்க நன்மைக்காக தான். நாளைக்கு வெற்றி ஏன் புள்ளையா இல்ல உன் வீட்டு மாப்பிள்ளையான்னு நானும் பாக்குறேன். என்ன வெற்றி, சின்னாச்சுடா? எந்த பிள்ளைக்கு நான் நிற்க கூடாதுன்னு நினச்சனோ கரெக்டாக அதே பிள்ளைக்கு நான் நிற்கிறேன். அம்மாவா இல்லை மாமியாரா? இப்போ நான் என்ன முடிவெடுத்தாலும் யாரும் ஒருத்தங்க மனசு கஷ்டப்பட தான் போகுது. அம்மாவா மாமியாரான்னு யோசிக்காத வெற்றி. எது நியாயம் எது அநியாயம்னு யோசி. பாரு சக்தி, நியாயங்கிறது ஒவ்வொருத்தர் பார்வையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் உனக்கு புரியாது. என்னடா, ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உனக்கு நல்லா புரியும். சக்தி, நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? வேண்டாம், நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத. ஏன்? நான் என்ன சொன்னாலும் செல்ஃபிஷா சொல்றேன்னு தான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். உன் மனசுல பறத சொல்லு. வெற்றி, உங்க அம்மாங்கிறதுக்காக சொல்லல, நான் நிஜமாவே தான் சொல்றேன். இந்த அடிதடியெல்லாம் வேண்டாண்டா. நாளைக்கு என்ன ஆனாலும் நீ அங்க போகாத. எனக்காகடா, ப்ளீஸ்டா. அப்ப என் அம்மாவோட கதி? ஏய், உங்க அம்மா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா? அப்படி பயப்படுற ஆளா இருந்தா என் பையனை தொட்டு பாருன்னு சவால் விடுவாங்களா? அதுவும் சரிதான், நியாயம்தான். அப்ப எங்க அம்மா போட்ட சேலஞ்ச் என்ன ஆகுறது? அத நீ தாண்டா உங்களுக்கு புரிய வைக்கணும். ஏய், அவங்க உங்க அம்மா முன்னாடி வச்சு நீ எனக்கு சப்போர்ட்டா இல்ல உன் மாமியாருக்கு சப்போர்ட்டான்னு கேக்குறாங்க. என்ன பண்ண சொல்ற? வெற்றி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ போகாம இருந்துடுறா. அதுக்கு ஏன் நீ இப்ப என்ன மாதிரி பேசிட்டு இருக்க? அது வெற்றி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ அடிக்கடிக்கு போகாம இருந்தா இருந்தா நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தல, அது தரேன். எது? ஏய், எனக்கு சொல்லவே வெக்கமா இருக்குடா. ஏய், என்னடி சொல்லு. அது என்னன்னா, நீ ரொம்ப நாளா கிஸ் கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தல்ல. ஆமா. நீ நாளைக்கு மட்டும் போகாம இருந்தா ஒரு கிஸ் இல்லடா,
நீ எத்தனை கிஸ் கேக்குறியோ நான் கொடுப்பேன். ஆமா, இதெல்லாம் உனக்காக தான். ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. நான் அடிதடிக்கு போகாம இருந்தா நீ கிஸ் கொடுப்ப, ஓகே. ஒருவேளை நான் அடிதடிக்கு அப்படியே போயிட்டு வந்தா கிஸ் எல்லாம் கொடுக்க மாட்டியா என்ன? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன்டா. சரி சரிடி, ஏன் கோவப்படுற? சும்மா அப்படியே கேட்டு பார்த்தேன். நீ சொல்ற டீலிங்கும் நல்லா தான் இருக்கு. நான் யோசிக்கிறேன். அப்புறம் வழக்கம் போல ஏமாத்த கூடாது, சரியா? டேய், நான் அப்படியே ஏமாத்தினாலும் நீ என்ன விட்டுருவியா? சரி சரி, நான் யோசிக்கிறேன். டேய், யோசிக்கிறேன்னு சொல்லாதடா. செல்லல, நான் சொன்ன நீ கேப்பல்ல. ஒரே ஒரு நாள் அந்த பக்கம் மட்டும் நீ போகாம இருடா, ப்ளீஸ் டா. ஓஹோ, உனக்கு கொஞ்சலாம் தெரியும். நாளைக்கு மட்டும் நான் சொல்ற மாதிரி நீ கேளு, அப்புறம் நான் உனக்கு எப்படி எல்லாம் கொஞ்சம் மட்டும் பாரு. தலையண மந்திரம் நான் கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா எனக்கு இப்பதாண்டி புரியுது. டேய் வெற்றி, நீ எவ்வளவு பச்சை மண்ணா இருந்திருக்க பாத்தியா? மரமண்ட. வெற்றி, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோடா. ஓகே ஓகே. இருபத்தி 4 மணி நேரத்துக்குள்ள இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரையும் நான் தூக்குறேன். அதே 24 மணி நேரத்துல என் பையனை வச்சு உன்னை அடிச்சு ஊரை விட்டு துரத்தல நான் ரங்கநாயகி இல்லடி. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளை அடிச்சு நீ இந்த ஊரை விட்டு அவளை விரட்டுற. ரங்கநாயகி, என்னாச்சுன்னு சொல்லுமா. அந்த காந்தாரா வந்து சத்தம் போட்டால, அவ சொன்ன அதே 24 மணி நேரத்துக்குள்ள அவளை ஊரை விட்டு துரத்தணும்னு நான் வெற்றி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா வெற்றி போனானா இல்லையான்னு தெரியல. அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ சொன்னா வெற்றி போகாம இருப்பானா? எதுக்கு வீணா நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இல்லங்க, நான் வெற்றியை போ சொன்னப்போ அந்த மீனாட்சி இருக்காள்ல, அவ போக கூடாதுன்னு தடுத்தா. எனக்கு அதான் யோசனையாவே இருக்கு. என்ன சொல்ற நீ? மீனாட்சி அம்மா வெற்றியை போக கூடாதுன்னு சொன்னாங்களா? ஆமாங்க, அவங்க வெற்றியை திருத்துறாங்களாம். என் கண்ணு முன்னாடியே அந்த மீனாட்சி அடிதடியெல்லாம் வேணாம் தம்பி அப்படின்னு வெற்றிக்கு புத்திமதி சொல்றான். எங்க இவனும் அதை கேட்டுட்டு நின்னுட்டு இருக்காங்க. ரங்கநாயகி, மீனாட்சி அம்மா சொல்றதும் நியாயம் தானே. நம்ம விஷயம் நம்மளோடய போட்டுமே. இதுல எதுக்கு நம்ம பிள்ளைய இழுக்கணும்? அவனாவது அவன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போட்டுமே. என்னங்க நீங்க உடனே நாம தப்பு பண்ற மாதிரி பேசுறீங்க? ஏங்க உங்களுக்கு தெரியாதா? தப்பு பண்றது வேற, தப்ப தட்டி கேட்கறது வேற. நாம என்ன தப்பா பண்றோம்? ஏங்க தப்பு பண்றதுக்கு நாம என்ன ரவுடிங்களா? ஐயோ, ஊர் அப்படித்தானமா சொல்லுது. ஊரை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. உங்க மனசாட்சிக்கும் என் மனசாட்சிக்கும் தெரியும்ல நாம தப்பு பண்ணலன்னு. அப்புறம் என்ன? சரி, இப்போ நீ என்ன பண்ண போற? பாப்போங்க. அவன் காந்தாராவை அடிக்க போயிட்டான்னா பிரச்சனை இல்ல. அப்படி ஒருவேளை அவன் போகலன்னா, ஒருவேளை போலன்னா அதே 24 மணி நேரத்துல என் பையனை வச்சு உன்னை அடிச்சு ஊரை விட்டு துரத்தல நான் ரங்கநாயகி இல்லடி. ஏ ரங்கநாயகி, உன் புள்ள மட்டும் இன்னைக்கு இங்க வரட்டும். அவனை போனமா தாண்டி இங்க இருந்து தூக்கிக்கிட்டு போவ. நாளைக்கு வெற்றி ஏன் பிள்ளையா?
இல்ல உன் வீட்டு மாப்பிள்ளையான்னு நானும் பாக்குறேன். நான் தான் சொன்னேன்ல, இவனால சும்மா இருக்க முடியாதுன்னு. காந்தாரா இன்னைக்கு செத்தாக்கா? போடா, இன்னைக்கு நடக்க போறது அது இல்ல. காந்தாரா கிட்ட இவன் செத்தான். என்னக்கா சொல்ற? ஆமாடா, பின்ன என்ன? காந்தாரானா உன்ன மாதிரி அடி வாங்கிட்டு வரவன் நினைச்சியா? செமத்தியா திருப்பி கொடுக்கறவன். முதல்ல வாங்க, நம்ம போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்பதான் போலீஸ் கிட்ட ஆதாரத்தோட இவனை சிக்க வைக்க முடியும். வாங்க. சொல்லிட்டீங்கல்ல, அது செஞ்சிடலாம். என்னக்கா இது? என்ன இது? இவன் காந்தாராவை அடிக்க போவான்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இரு, இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கா, வெற்றி என்ன பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்க்கா. நாம தான் ஏமாறக்கூடாது. ஆமா சங்கலி, இவன் கண்ணுல படாம மறைஞ்சு நின்னு வேடிக்கை பார்ப்போம். வா. வணக்கம் சார். உட்காரு. ஆமா சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் முடிச்சிடுறேன். யார் நீ? உனக்கு என்ன வேணும்? சார், என் பேர் வெற்றி. நான் இந்த ஊர் தான் சார். ரங்கநாயகி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பையன் தான் நான். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏதோ அடிதடி நடக்க போகிறதா கேள்விப்பட்டேன். அடிதடியா? ஆமாம் சார், அடிதடிக்கு போகக்கூடாதுன்னு தான் நான் நேரம் இங்கே வந்துட்டேன். நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. சார், நான் சிம்பிளாக உங்ககிட்ட சொல்கிறேன். இனிமே எந்த அடிதடிக்கும் போகக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சார். ஆனால் நான் வீட்டில் இருந்தால் மனசு மாறி இந்த அடிதடிக்கு போனாலும் போயிடுவேன் சார். அதுக்காக தான் சார் இந்த பிளானு. அதாவது சார், நான் சும்மா இருந்தால் கூட என் சுழி என்னை சும்மா இருக்க விட மாட்டேங்குது சார். ஏதாவது செஞ்சு நானே மாட்டிக்கிறேன் சார். அதான் அந்த மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது. அப்புறம் என் பொண்டாட்டி சக்திக்கு பதிலே சொல்ல முடியாது சார். சார், நாளைக்கு மார்க்கெட்டில் யாராச்சும் என்னால் தான் பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தான் சார் சாட்சி சொல்லணும் என்னால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. கான்ஸ்டபிள், இங்க வாங்க. சார், இவன் சொல்ற மாதிரி மார்க்கெட்ல ஏதாவது பிரச்சனையானு நம்ம ஆளுங்களை விட்டு விசாரிக்க சொல்லுங்க. சரிங்க சார். சீக்கிரம். கான்ஸ்டபிள் வரான், அவங்ககிட்ட விசாரிப்பாருங்க. யோ, இங்க வாயா. ஒன்றும் இல்லைங்க, வா. என்ன சங்கிலி? உள்ள அந்த வெற்றி வந்திருக்கான்ல, என்ன விஷயம்? அந்த வெற்றி போலீஸ் கண்ணு முன்னாடியே இருக்க போறானா? மார்க்கெட்ல ஏதோ பிரச்சனை நடக்க போதான். அப்படி ஏதாவது நடந்தா அவனுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதான். நீ நினைக்கிற மாதிரி இந்த கேஸ்ல இவனை உள்ள தள்ளுறது ரொம்ப கஷ்டம். என்னக்கா இது? அவன் போய் அவளை அடிப்பான்னு பார்த்தா அவன் இப்படி ஒரு பிளான பண்ணி வச்சிருக்கான். அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு என்னவோ இவன் நடிக்கிறானோன்னு தோணுது. நிச்சயம் இவன் காந்தாராவ அவனோட அம்மாவுக்காக அடிப்பான். யோ கான்ஸ்டபிள், அப்படி மட்டும் இவன் அடிச்சான்னு வச்சுக்கோ, இந்த கேஸோட பழைய கேஸ் பெண்டிங் ஏதாவது இருக்கும்ல, அதையும் மேல சேர்த்து போடு. ஒரு 5 வருஷத்துக்கு உள்ளே வச்சிடணும். சரிப்பா, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட டைம் பார்த்து சொல்லிடுறேன். பூஜா, நீ வேணா பாரு, ஏதாவது மேஜிக் பண்ணி அந்த காந்தாராவை அடிக்க தான் போறான். ஆனா ஏன்க்கா இவன் இப்படி பண்றான்? சக்தி இவனை அடித்தடிக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொன்னால, அதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் ஒரே சமயத்துல எல்லாரையும் குழப்பறதுல பல கில்லாடியாச்சே. என்னக்கா இவன்? நம்ம ஒரு பிளான் பண்ணா இவன் வேற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆமா பூஜா, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சங்கலி, அந்த கான்ஸ்டபிள் கிட்டயும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லு. அப்புறம் தண்ணி குடிக்க போறேன், டீ குடிக்க போறேன்னு ஏதாவது சாக்கு சொல்லி கிளம்பிடுவான். அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா உடனே நம்ம கிட்ட சொல்ல சொல்லு. சரிக்கா, நம்பால் தான் சொல்லுவான்.
என்னாச்சுமா? ஏன் கோவமா இருக்கீங்க? நீ கொஞ்சம் பேசாம இரு. அவ கோவத்துல இருக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல உள்ள போ. என்னப்பா? உள்ள போமா நீ முதல்ல. எத்தனை தடவை போன் பண்றேன், வெற்றி போனே எடுக்க மாட்டேங்கிறான். அவன் எங்கேயாவது வண்டியில போய்கிட்டு இருக்க போறாம்மா. என்னங்க சொல்றீங்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்திருக்கேன்ல, இப்ப என் போனையே எடுக்க மாட்டேங்கிறானா என்ன அர்த்தம்? இவன் அவளை அடிக்க போக போறான்னு நினைக்கிறதா, இல்ல அந்த மீனாட்சி பேச்ச கேட்டு எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறதா? அம்மா என்ன ஆச்சு? அம்மா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. சரி, வெற்றி யார கேட்டு எங்க போணும்? சரண்யா, இதுல நீ தலையிடாத. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ரங்கநாயகி, முதல்ல நீ பதட்டப்படாத. இந்த பாரு, பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு வெற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம்ல. இல்லங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவன் மாறிட்டாங்க, அவன் மொத்தமா மாறிட்டான். ஆனா ஒண்ணுங்க, இந்த ரங்கநாயகி எதுக்கும் அசர மாட்டான். நான் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன். நான் ஒருவேளை அப்படி எல்லாம் பயந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு இந்த மாதிரியான இடத்துக்கு நான் வந்திருக்க முடியுமா? ரங்கநாயகி, இப்ப இந்த பிரச்சனை நமக்கு தேவையா? நீயே வெற்றி அனுப்புறதா சொன்ன. அப்படி சொல்லாம என்ன சொல்லணும்னு சொல்றீங்க? என்ன அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்களா? அட நீ கொஞ்சம் முதல்ல அமைதியா இருமா, சொன்னா கேளுமா. இல்லங்க, இதுக்கு மேல அமைதியா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் ஏய் ரங்கநாயகி, ரங்கநாயகி, ரெடியாரு. குடும்பத்துல இருந்து ஒரு உசுர் கூட மிஞ்சாது. ரங்கநாயகி, அம்மா, ரங்கநாயகி, அம்மா நில்லு. என்னம்மா விஷயம் சொல்லுமா? சரண்யா, நீ இதுல தலையிடாதன்னு சொன்ன. ஐயோ இல்லம்மா, நீ கோவமா துப்பாக்கியோட போறத பார்த்தா எனக்கே பயமா இருக்குமா. அம்மா நான் உன்னை போக விட மாட்டேன். சரண்யா, தள்ளுன்னு சொன்ன உன்ன. ஐயோ அம்மா. ரங்கநாயகி, எதுக்கு இப்ப துப்பாக்கிலாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்க நீ? இல்லங்க, எனக்கு என் தன்மானம் தான் முக்கியம். நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். ஐயோ சொன்ன. யாருமா அது? என்ன விஷயம் சொல்லுமா. சரண்யா, நீ இதுல தலையிடாதன்னு சொன்ன உன்ன. அம்மா. ஏய் அம்மா, ஏய் ரங்கநாயகி, ரங்கநாயகி. அம்மா. அப்பா என்னாச்சுப்பா? அம்மா எங்க போறாங்க? என்னைக்கு நாம சொல்றது உங்க அம்மா கேட்டிருக்கா? சரி, நீங்க முதல்ல வெற்றிக்கு கால் பண்ணுங்க. கோதண்டா, வெற்றி கால் பண்ணுங்க. இந்தாங்க குடு. வெற்றி, நான் அப்பா பேசுறேன்டா. அப்பா சொல்லுங்கப்பா. டேய், உங்க அம்மா இவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்லியிருக்கா. அவ ஃபோன் பண்ணும்போது நீ ஏன்டா எடுக்கல? சரி, முதல்ல எங்க இருக்க நீ? அப்பா நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன்ப்பா. போலீஸ் ஸ்டேஷனா? அங்க என்னடா பண்ற? அப்பா என்ன ஆனாலும் நான் அடிதடிக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா. நான் வீட்டில் இருந்தா ஒருவேளை நான் மனசு மாதிரி அங்கே போனாலும் போயிடுவேன். அதான்ப்பா நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். டேய், இங்க உங்க அம்மா கோவமா துப்பாக்கி எடுத்துட்டு போயிருக்காடா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடா. டேய், அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாருடா பொறுப்பு? அப்பா அம்மாக்கு எதுவும் ஆகாதுப்பா. நான் ஏன் சொல்றேன்னா, அம்மா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாதுப்பா. அம்மா இந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துருக்காங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. டேய், நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. அப்பா நான் தான் உங்களை பயப்படாதீங்கன்னு சொல்றேன்ல. தம்பி, நான் சொல்றேன், நீங்க அடிதடிக்கு போகவே கூடாது. நாளைக்கு வெற்றி ஏன் பிள்ளையா இல்ல உன் வீட்டு மாப்பிள்ளையான்னு நானும் பாக்குறேன். நாளைக்கு மட்டும் நீ போகாம இருந்தா ஒரு கிஸ் இல்லடா,
நீ எத்தனை கேக்குற நான் அதை கொடுப்பேன். அக்கா இருட்டிருச்சுக்கா, இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்கக்கா. வரமாட்டான், ஒருத்தனும் வரமாட்டான். இந்த காந்தாராவை பத்தி யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த ரங்கநாயகிக்கு நல்லாவே தெரியும். அந்த ரங்கநாயகி அவ பையனை பேக் பண்ணி இந்நேரம் வேற எங்கேயாவது அனுப்பி வச்சிருப்பா. என்ன பண்றது? ரங்கநாயகி வரலன்னா என்ன, நாம அவ வீட்டுக்கு போவோம். அவ குடும்பத்தை நாம காலி பண்ணுவோம். வாங்கடா. ஏய்